Let me tell you first. Number one, the woman who is conscious of her own sin. பாருங்க, இந்த பாவம் குற்ற உணர்வுனால தான் இந்த மனுஷி என்ன செய்கிறாங்க, சைமனுடைய வீட்டில் கேட் கிராஷ் பண்ணி இயேசு காலை போய் பிடிக்கிறாங்க. The sin brings a sense of condemnation, and that guilt can drive you crazy. And that is why this woman is finding a way to come to find relief or to find peace within herself for all that she's been imputed with. தன்னை பாவி என்று உலகமே பார்க்குது. பாவி என்று தன்னைத்தானே அந்த மனுஷி ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அதுக்கு ஒரு வழி வேணும். இந்த பக்தர் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் போய் காலு கழுவி ஆண்டவரே எனக்கு மனதிறங்குவீங்களான்னு சொன்னாக்கா, ஒரு வேளை எனக்கு மனதிறங்குவாரேன்னு சொல்லி அவர் போய் இயேசு கால்களை பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now sin, firstly you must understand, it always distances you. பாருங்க, இந்த மனுஷி சர்ச்சுக்கு போயிருப்பாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா சர்ச்சுக்கு வந்தாலும் கூட ஆண்டவர் மன்னிச்சிட்டாரான்னு அவங்களுக்கு ஷுவர் இல்லாததுனால, சர்ச்சுக்கெலாம் நல்லவங்களாம் இருக்கிற இடம், எனக்கு அங்கே சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒருவேளை ஒரு கோடு போட்டிருக்கலாம். அதனால தான் இந்த இயேசு இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறதுனால இங்கே போய் நான் ஆண்டவரை நான் பார்த்துட்றேன், அப்போ ஆண்டவர்லாம் இல்லை, இங்கே போய் இந்த ரபி நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி வரக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. And Bible does say, even the scriptures as you read it, it says a woman who had lived a sinful life, verse 37, you look at that passage, it says woman had lived a sinful life in that town. So the whole town knew that she was a sinner, and that sin was weighing very, very heavily upon her. What did David say when he understood that he sinned? Psalm 51 verse 4. படிக்கிறீங்களா? சங்கீதம் 51 வசனம் 4. Psalm 51 verse 4. Does somebody have a mic? Okay. Psalm 51 verse 4. படிங்கம்மா. சங்கீதம் 51 4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். There are two penitentiary psalms in the Bible. Penitentiary na பெரிய வார்த்தை, basically confession அப்படின்னு சொல்லலாம். Psalm 32 and Psalm 51. Both these psalms are written by David. Okay? So அவர் பாருங்க, அவர் ஆண்டவரை பார்க்க போறாரு, ஆனால் அவர் என்னத்தை பார்க்குறாரு, தன்னுடைய பாவம் தான் தன் கண்ணுக்கு முன்பாக வந்து நிற்கிது. Now the first point that I want to make now is basically that when we sin, even when we come to God's presence, the devil will come and put your sin, my sin before us and say, hey, you are a pretender, you are fake, the church is only for holy people, the church is only for nice people, not for hypocrites like you ன்னு சொல்லி அவன் பாவத்தை வைத்து எப்படியாவது நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போக வேண்டும் என்று பிசாசு பயன்படுத்தும். So that's the first thing you must understand. The devil will always use sin as a tool to draw you away from God, to draw you away from worship, to draw you away from the relationship that you have with God. He will probably say when you get up to pray, hey, why are you praying? Why are you reading the Bible? You will read now. Then afterwards you will sin what? Don't you know about yourself? You went for confession, yeah, you took communion and you said, sorry God, but didn't you repeat that same sin? And so he will make you sin conscious and try to draw you away from God. He will even want to warp your own identity. Do you know that? உங்களுடைய அடையாளத்தையே இந்த பாவத்தை வைத்து அவன் உங்களுடைய சிந்தையை அல்ல அதை கெடுக்க அவன் பார்ப்பான். You see this prodigal son in Luke chapter 15, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி ஒரு உவமை வரும். When he sinned, what he said? Let me read for you. Luke 15, we'll just turn there. லூக்கா 15ஆம் அதிகாரம். Look at verse 18 and verse 19. Look at verse 18 and look verse 19. படிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன். உண்மைதான். அப்பாவுடைய சொத்தெல்லாம் கொண்டு போயிட்டு அவர் போய் ஜாலியா இருந்து அழிச்சிட்டதுனால ஆண்டவருக்கு முன்பாகவும் எங்க அப்பாவுக்கு முன்பாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன். அப்புறம் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்றது கூட நான் பாத்திரன் அல்ல. I am not worthy. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் பாவம் செஞ்சதுனால என்னோட அப்பாவுடைய பிள்ளையா கூட எனக்கு இருக்க அறிகறியதை இல்லை, நான் ஒரு வேலைக்காரனா அவங்கள்ட்ட சேர போறேன்னு சொல்லி அவர் மைண்ட்ல யோசிச்சுட்டு வராரு.
Now that's exactly what the devil will do. He will say, you are not a child of God simply because you are a sinner. You do not deserve to be called God's son or God's daughter because you have so much of sin in you. Because you consciously sin, because you repeatedly sin, or because you have hurt God, now God is not going to take you as a son or daughter anymore. Now that's a lie. You know what happened, right? When the son went back, what did the father say? Appa enna sonnaru? My son who has died has come back to life. Father didn't say, okay, from now on, I will build a small outhouse for you. You stay there. Now you, Buddhi come already. Now you need to work for all that you lost. காண போனதுக்கெல்லாம் இழந்து போனதுக்கெல்லாம் இப்போ நீ வேலை செய்ய அப்போ தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே கோழிக்குண்டில் போய் வாழ சொன்னார். இன்னைக்கு என் மகன் என்னது என்கிட்ட வந்துட்டான். So that's the first thing. Right? This woman was sin conscious. And today there are a lot of Christians who are conscious of their own sin. And because of that, they think that God is against them. They think that there is a big, hindrance that God himself is putting. It is not. It's the devil who does that. நீங்கள் ஆண்டவர்கிட்ட வர முடியாமலும் ஆண்டவர் இடத்துல சரியான ஒரு உறவு வைக்க முடியாமலும் செய்வதற்கு பிசாசு உங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவான். There's a fundamental difference that I want to tell you. பாவம் செய்வதற்கு முன்பாக பிசாசு பாவம் செய்ய தூண்டுவான். பரவாயில்ல, யார் தான் பாவம் செய்யலை, பரவாயில்ல, பொய் கணக்கு எழுது, ஆஃபீஸில் எல்லாரும் தானே பொய் கணக்கு எழுதி கிளைம் பண்ணுறாங்க. பெட்ரோல் 20 ringgitனா நீ 40 ringgit கிளைம் பண்ணலாம். இல்லை ஆஃபீஸில் எல்லோரும் பேன் திருடி வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க, நீனும் பேன் திருடி போ, வாட் எவர்லாம் எல்லோரும் செய்கிறதா நீனும் செய்கிற அப்படின்னு சொல்லி he will seem to justify. But once you do it, then he will say, see, you are a sinner. See, you did it. See, you are weak. Or see, you've done wrong. God is angry with you. But Jesus is not like that. Before you do it, Jesus will say, don't do it, my child. It will affect you. Don't do it, my son. It will bring guilt to you. And after you sin, Jesus will be the first to say, come and receive forgiveness. Come, my blood will cleanse you. You see the difference? So the devil will use sin to distance you away from God. The devil will use sin to make you feel bad about yourself. Whereas God says, come, I have a remedy for sin. I'll come to that later. But this is exactly what happens. நீங்கள் ஆண்டவரோடு தூரமாக இருப்பதற்கும் சரியான உறவு ஆண்டவரோடு இருப்பதை அவன் முறித்து போடுவதற்கும் பிசாசு அந்த பாவத்தை பயன்படுத்தலாம். உறவு மட்டும் இல்லைங்க. You know, Peter is the great apostle. He was the chief of the apostles. When Christ comes to him to call him, திருப்பி பார்ப்போம், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். When Luke chapter 5 verse 8, you see Jesus comes to call Peter for ministry. Even today, when people come and say, brother, can you do this ministry, or sister, can you lead in worship, or whatever, you know, some of us, what's our response? Just like Peter. வாசிங்கம்மா, லூக்கா 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நான் பாவியா இருங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்ல என்ன சொல்றாரு? நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ஆண்டவரே, நீங்க உங்க ஊழியம் அதுக்கெல்லாம் நான் லாய்க்கே இல்லைன்னு சொல்லி ஊழியத்தை தட்டி கழிக்கிற அளவுக்கு பாவம் அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறது. So that's the first thing I want to see. This woman, you see, is so conscious of a sin. And similarly, the devil can put your sin before you, your past before you, or any unresolved matters before you, and use it as, or rather weaponize it against you, and draw you away from God, and take away your peace, and take away the relationship that God wants to restore with you. Don't give in to that. அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது என்று நாம் வேதம் சொல்லுகிறது. That's the first thing. This woman was conscious of sin. இந்த மனுஷி பாவத்தை நினைமாக தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அந்த ஒரு அடையாளத்திலே வாழ்ந்து கொண்டாள். The Pharisee, or rather Simon the Pharisee, was conscious of other people's sin. பரிசீனாகிய இந்த சீமோனோ, இந்த மறுபடியும் லூக்கா 7க்கு வந்துடுவோம், அந்த மனுஷியுடைய பாவம், இயேசுடைய அந்த மனுஷியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை குறித்து அந்த ஒரு கிரிட்டிக்கல் ஸ்பிரிட்டில் மற்றவர்களை பார்க்கிறவனாய் அவன் காணப்பட்டான். You know, these people are learned people. They taught others. இவங்களாம் பரிசேயர்களும் இவர்களுடைய கேங் அந்த 37 பார்க்கும் பொழுது, லூக்கா 7 பார்க்கும் பொழுது,
he had a gathering because, he's got Jesus coming. So got all his friends to say, this great rabbi who's teaching, doing all this miracle is my friend. He probably wanted to show off Jesus lah. That's what it actually means. So when Jesus is there, he didn't do the customary things. If you look at it, நீ என்னுடைய கால்களை கூட கழுவுல, எனக்கு செய்ய வேண்டியது கூட செய்யலன்னு இயேசு அங்கே சொல்கிறாரு. Probably because Pharisee thought that he is higher in rank than Jesus. இயேசுவோடு அவன் இன்னும் மதிப்பு மரியாதையோடு இருக்கிறவன், அங்கீகரிக்கப்பட்ட Pharisee. இயேசு ஒரு அங்கங்கே ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ரீச்சர் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. நான் ஆர்டின் பண்ண ஒரு பாஸ்டர் தெரியுமா, ஒரு வேளை அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ரைடில் அவர் இயேசுக்கு செய்ய வேண்டிய ஒரு கெஸ்ட்டாக அவர் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் அவர் செய்யலை. You look at the Bible. The point that I want to make from him is, today, even whether in church or in the community, we also seem to sometimes look down on others because we know their secrets, because we know their background, because we know some of the quote-unquote sins that they have done, or rather some of the weaknesses that they may have. If somebody is like, let's say, smoking, இவங்களாம் சிகரெட் குடிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாப் கொடுத்து அதனால் அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். It's not good to smoke, it is not right and it's not healthy. But that doesn't give you the right to become righteous by yourself, to say, I am better than this guy. And it is worse still if you do it in church. There are people who did that. Okay, let me take you to Luke chapter 18. Look at verse 11. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 18:11 வாசிக்கிறீங்களா? Luke 18 verse 11. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். அப்போ சர்ச்சுக்கு ஆண்டவரே, இவங்களாம் பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சுக்கு வராங்க, ஆண்டவரே இவங்களாம் பாருங்க டைட்ஸ் கூட போட மாட்டாங்க, பாருங்க ஆண்டவரே இவங்களாம் ஒருவேளை இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்து நான் இவங்களை போல இல்லாம ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை போலவும். எங்க போகுது எங்க போகுது எங்க போகுது என்ன சொல்றாரு கடைசியா? நான் இதெல்லாம் செய்யாமல் யார் மாதிரி இந்த ஆயக்காரனை பாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்க்க வேண்டிய இடத்துல இவன் யாரை பார்த்துட்டு இருக்கிறான்? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்துட்டு இருக்கிறான். Let's not do that. The church is not a place where we can come and look down on others. The church is a place where we need to look at God and look at our own inadequacies. நம்மளுடைய பலவீனத்தை பார்க்குற ஒரு இடமாகவும் அந்த பலவீனத்திற்கு ஒரு பரிகாரம் ஆண்டவர் இடத்துல தேடுகிற ஒரு இடமாகவும் தான் திருச்சபை காணப்படுகிறது. The church is not a museum of holy people. The church is a hospital for the sick. Remember that. A lot of times we want to portray the church as a museum for holy people. But it is not. The church can never be holy because we are all fallen beings. The only holy church is when we die and when we go to heaven. By the way, heaven got no church, there's no temple. Because if you look at the book of Revelation, that God says that the Lamb of God and the Father, they are the temple. There's no physical space in heaven. அப்போ இன்றைக்கி நாம் திருச்சபைக்கு வரும்பொழுது நாம் எப்படி ஒருவர் பார்க்கிறோம்? நாம் பரிசுத்தவான்களுடைய ஒரு ஷோகேஸ் அப்படின்னு பார்த்து நம்ம டிஸ்பிளே பண்ண வருமா நம்மளுடைய ரைச்சஸ்னஸை? அல்ல சர்ச் வாரம் பூரா நொந்து அடிபட்டு பாவத்தினாலேயோ அல்ல உலகத்தின் காரியத்தினாலோ சோர்ந்து போய் வருகிற இங்கே பலப்பட்டு சுகம் பெற்று போகிற ஒரு கிளினிக், ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்முடைய சபை, நம்முடைய ஆராதனை காணப்படுகிறதா? This Pharisee looked down on the tax collector. But the Bible says in that passage, if you read just below that it is the tax collector, the sinner, who went home justified. Not this man who was self-righteous, who looked into his own righteousness. நான் நல்லவன், நான் யோக்கியன், நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் இந்த சபையில் முக்கியமான புள்ளின்னு நினைச்சவனை ஆண்டவர் அங்கீகரிக்கலை. ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லைப்பா, இந்த ஆராதனைக்கு நான் ஆராதனை செய்கிறேன், ஆனால் போன வாரத்தில் நான் பொய் சொன்னது, நான் ஏமாத்தினது, நான் ஆத்திரமாக என் மனைவி அடிச்சிட்டது, அதுதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு குற்ற உணர்வோடு என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்கிறவங்கள தான் ஆண்டவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாருன்னு வசனம் சொல்லுகிறது. That doesn't give us a license to sin. அதனால் நான் எந்த பாவனாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு இல்லை. ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் அந்த பாவத்தை உணர்த்தும் பொழுது அதை ஆண்டவர் சமூகத்தில் அதை அறிக்கை செய்ய ஆயத்தமாக இருக்கணும். தவிர ஆமாம் பெரிய யோக்கியதா பாரு, அவன் தான் இருக்கிறான் கெட்டவன், இவங்க தான் இருக்காங்க கெட்டவங்கன்னு மற்றவங்களை கை நீட்டுறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் உரிமை இல்லைங்க, உரிமை இல்லை. Yes, there must be discipline in the church.
That is important. Bible talks about that. Our Methodist discipline itself is called the Methodist discipline, all right? So there's a place for that. But we condemn the sin and we love the sinner. We condemn the sin, but we love the sinner. There's a great difference in that. அப்போ இன்றைக்கி முதல் காரியம் நாம் பார்த்தோம், பாவம் இருக்கும் பொழுது அது ஆண்டவர்கிட்டேருந்து கிட்ட போவதற்கு பிசாசு அதை பயன்படுத்துவான். பாவம் இருக்கும் பொழுது ஊழியம் செய்வதற்கு கூட நாம் வர முடியாதபடிக்கு ஆண்டவரே நான் தகுதியில் நம்ம தூரமாக நிற்போம். பாவம் இருக்கும் பொழுது நாம் நாமே மன்னிக்க கூட நாம் கடந்து வர மாட்டோம். We will not even allow us to forgive ourselves. That's exactly what we saw. That's why she was crying and wiping the feet of Jesus with the long hair. Right? So அந்த குற்ற உணர்வு நிமித்தம் தான் அந்த கண்ணீர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக பரிசேயர்கள் மற்றவர்களுடைய பாவத்திற்கு அவர்கள் கவனம் செலுத்தினவர்களாய் இருந்தார்கள். மற்றவங்களுடைய குறையை அவர்கள் பார்க்கிறவர்களாய் அவர் காணப்பட்டார்கள். Sometimes God had to do some repairing work in that perception. சில நேரங்களில் ஆண்டவர் சில கொரெக்ஷன் நம்ம டிசைபிள்ஸ் கூட அது செய்ய வேண்டியதாய் காணப்பட்டது. வாசிப்போம் பேதுரு குறித்து அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 11-15. Acts chapter 10 verses 10 to 15. Now Peter was also a Jew, and so when the gospel is now being preached to the non-Jews, Peter had a difficult time accepting that. யூதர்களுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, பேதுரு ஒரு சீஷனாக இயேசுவோடு இருந்தார். ஆனால் பேதுருடைய காலத்தில் ஜூஸ் வேறு, செமரிட்டன்ஸ் வேறு, ஆண்டவருக்குள்ளாக மொனோதீஸ்டிக் காடை வர்ஷிப் பண்ணவங்க வேறு, பேகன் ரிலீஜன் ஃபாலோ பண்ணவங்க வேறேன்னு சொல்லிட்டு பேதுரு மைண்டில் கோடு போட்டு வச்சுருந்தார். அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவர்கிட்ட? வாசிப்போம் Acts chapter 10 11-15. வாசிப்போம் Acts 10 11-15. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டு இருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தமும் அவனுக்கு உண்டாயிற்று. பேதுரு பசியோடு இருக்கிறார். அந்த பசி வச்சு அவனுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுக்கணும்னு ஆண்டவர் ஒரு விஷன் கொண்டு வர்றார். நிறைய மிருகங்கள் அங்கே காணப்படுகிறது. அடுத்து புசின்னு சொல்லும் பொழுது யூ சி ஜூயிஷ் ஹேவ் ஸ்ட்ரிக்ட் டயட்ரி ரெகுலேஷன்ஸ், ரைட்? கோஷர் ஃபுட் தான், ஹலால் ஃபுட் தான் அவங்க சாப்பிடணும். ஸோ அதனால் ஆண்டவர் இதெல்லாம் அபிஸ்து பைபிள் அப்படி போல் நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஹராம் ஆண்டவரே, இதெல்லாம் தபுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து இந்த சாப்பாடு தன்னை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி he draws a line. That means in his heart what he's saying is, I am righteous because I eat the right foods, or I am kosher, but there are people who are unclean. There are others who may eat, but not me, God, because I am such a holy person அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கிறார். அப்போ அதுதான் பதில் சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் தேவன் பரிசுத்தமாக்கினவைகளை நீ என்ன செய்யக்கூடாது? தீட்டாக எண்ணாதே. உன் சகோதரனை உன் சகோதரியை நீ தீட்டாக எண்ணாதே. And Bible also says, with the same measure that you use for others, the same measure will be used to you. இன்னொருத்தவங்களை தீட்டுன்னு சொன்னா உனக்கு அப்புறம் டபுள் தீட்டு ஒன்று தலையிலே ஆண்டவர் எழுதினார்னா, we have double standards. மற்றவங்களுடைய பாவம் பூதம் கண்ணடினா மேக்னிஃபைங் கிளாஸ் வைத்து ஆண்டவரே பாருங்க இவ்வளோ பெரிய பாவி. ஆனால் நம்ம ஆண்டவரே நான் பூச்சி நான் புழு, ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிங்க, எனக்கு என்ன தெரியும்? நம்ம பாவத்துக்கு மட்டும் ஆண்டவரே எனக்கு என்ன தெரியும், நான் பூச்சி நான் புழுவு. மற்றவங்க பாவம் மட்டும் ஆண்டவர் பாருங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ பாருங்க ஆண்டவரே, அடிக்க மாட்டீங்களா ஆண்டவரே, நொறுக்க மாட்டீங்களா ஆண்டவரே. தட்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போ இன்றைக்கி இந்த பரிசினை பார்க்கும்பொழுது அவனுக்கும் ஒரு பாவ மன்னிப்பு தேவைப்பட்டது. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இந்த பாவியான மனுஷியை மன்னிப்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு இடமில்லாமல் இருந்தது பெரியமானவர்களே. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் yes, we receive these 3 young people as confirmants into the life of the church. But into our hearts, there are still some people that we have drawn the line to say, என் கூட சேர்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை, நீ பாவி, நீ கெட்டவன், நீ கெட்டவள் என்று
சில கோடுகள் இன்னும் நம்ம உள்ளத்தில் நம்ம போட்டு தான் நம்ம வைத்திருக்கிறோம். இப்போ நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்கிறாயா, பாவத்தை மன்னிக்க நான் மன்னிச்சிருக்கேன், நீ மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்குறார். பிரியமானவர்களே, that's the second thing that I see, right? The first thing, the woman was conscious of her own sin, and I just told you what are the things that we need to be careful about. Number two, the Pharisee is concerned about other people's sins. மற்றவருடைய பாவத்தை குறைகளை பார்க்கிறவங்க காணப்பட்டான். மூன்றாவதாக, the third thing which I want to end soon is Jesus is answer to everyone's sin. இயேசு எல்லாருடைய பாவத்திற்கும் அவர் பதிலாய் அவர் காணப்படுகிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, உலகம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் முன்னாலேயும் இனிமேல் நடக்க போகிற ஆட்களுடைய பாவத்தையும் கூட அவர் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தவராய் காணப்படுகிறார். பாருங்க, அது எங்கே வருகிறது? How do we find remedy for this sin? It is through our faith. You look at that passage. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் வரும்பொழுது ஆண்டவர் பாருங்க, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு 48. ஓகே, 48 சொல்றாரு. Let's go back to Luke chapter 7. Jesus says, my daughter, your sins are forgiven. வாசிங்கம்மா 48:48. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஓகே, அதுக்கும் முறுமுறுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? 49. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்கு, மனுஷி பெரிய வாண்டடான லேடி, இது இந்த மனுஷியை மன்னிக்கிறதுக்கு யார், இவர் பெரிய பெரிய ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே லுக் டவுன் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த மனுஷி கிட்ட, look at verse 50 where the verse ends, the chapter ends. கடைசி வசனம் 50. அவர் ஸ்திரீயை நோக்கி, அந்த ஸ்திரீயை நோக்கி, உங்களையும் என்னையும் நோக்கி என்ன சொல்றாரு ஆண்டவரே? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Amen. Your faith has healed you or saved you. Go in peace. சமாதானத்தோடு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு அந்த விசுவாசத்தினால தான் இவங்களாம் முன்னுக்கு நின்று என் பாவத்தை அறிக்கை செய்ய என் ஆண்டவர் வல்லவராக இருக்கார். அறிக்கை செய்யும் போதும் மன்னிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு போதும்னு சொல்லி அறிக்கை செய்து தானே வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கும் அதுதான். உங்களுடைய பாவம் அது எதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பும் சுத்திகரிப்பும் பெற்று ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும். நம்மளுடைய கில்ட்டு, நம்மளுடைய சின்னு அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கொடுத்துட்டு, ஏன்னா அவர் ஏற்கனவே சுமந்துட்டார் சிலுவையில், கொடுத்துட்டு ஆண்டவர் கொடுக்கும் மன்னிப்பையும் ஆண்டவர் கொடுக்குற சமாதானத்தையும் நாம் பெற்று நாம் வர வேண்டும். You look at that. That's why Jesus says, go in peace. Because up until now, she did not have peace. Up until now, the sins that was making her so conscious robbed her of that peace. But now Jesus is saying, it's okay, my child. You came in faith and therefore you are forgiven. So go in peace. Go in peace. இன்னைக்கு ஆண்டவர் அந்த சமாதானத்தை இன்னைக்கு உங்களுக்கும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று உறுதிப்படுத்தி உங்களிடத்தில் சொல்ல அவர் ஆயத்தப்படுத்துகிறார். But will you be able to forgive yourself? Will you be able to say, yes, even this big sin is something that my Christ has died for me and taken on that on himself. அவர் அந்த பாவத்தை எடுத்துக்கொண்டார் என்று நம்மாலே நாம் சொல்ல முடியுமா? Let me give you one or two verses. 1 John 1 verses 8 and 9. 1 John 1 verses 8 and 9. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 வசனம் 9 நம்ம தெரிஞ்ச வசனம் தான், அது வாசிப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். That's the danger of grace teaching. கிரேஸ் டீச்சிங்ல என்ன சொல்றாங்கனாக்கா, நம்ம பாவத்தை பற்றி கவலையே பட தேவையில்லை, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அதனால நீங்கள் அதை அறிக்கை கூட பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. Don't fall into that trap. That is wrong. Because Bible says if you confess, not so that God will know, so that you will know what you have done wrong. If you confess and you are willing to repent, then you are forgiven. தொடர்ந்து வாசிங்க. சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எல்லா அநியாயங்கள், cleanses from all sin. All sin. Right? நமக்கு கேட்டகரி வச்சிருக்கலாம். சின்ன பாவம், பெரிய பாவம், ரொம்ப நாள் பாவம், இது புது பாவம், புது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரிலாம் வச்சிருக்கோம். ஆண்டவருக்கு அப்படி இல்லை. எல்லா பாவத்தையும் மன்னிக்க, நம்மை சுத்திகரிக்க அவருக்கு எல்லா வல்லமையும் அவர் உண்டு. அப்போ இன்றைக்கி ஆண்டவருடைய மிஷன் இந்த உலகத்திற்கு வந்ததே அதுதாங்க. நாம் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த பாவத்தினால நம்ம சுமந்து அப்படியே அலையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ரைட்?
and the sin that so easily entangles draws us away from God and from our journey. Right? அந்த பாவம் நம்ம மேல் அது ஒட்டி கொண்டு அது கரையாய் அது மாறி அது ஊறி போய் இருந்தாலும் கூட ஆண்டவர் சுத்திகரித்து எடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். Now, this one thing you must remember. Jesus was born for this particular purpose. அவர் பிறந்ததே இதுக்காக தாங்க. இது பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தது. I will give you that verse and I will close for today. வாசிப்போம். ஏசாயா 59 வசனம் 20. Isaiah 59 verse 20. வாசிக்கிறீங்களா? Isaiah 59 verse 20. வாசிப்போம். ஏசாயா 59 அதிகாரம் 20 வசனம். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். It was prophesied long ago that the Redeemer will come. Redeemer is somebody who comes and rescues you. That's Redeemer. Redeemer will come. And true enough, Jesus came. And that is something that God wants you to understand. That He is not just watching you and letting you die in your sin, wallow in your sin, or to find burden and pain in that sin, and I'm not bothered or I'm not involved in that, just bring my offering. அப்படி சொல்ல ஆண்டவர். Bring your sin, I have a remedy for that. அதான் ஆண்டவர் சொல்கிறார். உன் பாவத்தை நீ எடுத்துட்டு வா, அது கூட நான் மருந்து வச்சிருக்கேன் ஆண்டவர் சொல்கிறார். உன் பலவீனத்தை கொண்டு வா, என் கிருபை உன்னிடத்தில் கிரியை செய்து உன் பலவீனத்தை பலமாய் மாற்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு பாவத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டும். ஆனால் அந்த பாவத்து நிமித்தம் ஆண்டவர் விட்டு நம்ம ஓடக்கூடாது. பாவத்து நிமித்தம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு எந்த தடையும் வரக்கூடாது. அந்த பாவத்து நிமித்தம் நாம் மற்றவர்களை குறையாய் குற்றமாய் நாம் பார்க்கக்கூடாது. அதான் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 3 பேரை நாம் பார்த்தோம். அந்த பாவியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லும்பொழுது தன்னுடைய பாவத்தை தன்னுடைய குறை குற்றத்தை மட்டுமே அவர் பார்த்து கொண்டிருந்தார். சீமோன் என்ற அந்த பரிசீனும் அவருடைய நண்பர்களும் அந்த பெண்ணுடைய பாவத்தையும் குறையும் குற்றத்தையும் தான் அவர்கள் பார்த்து கொண்டு இருந்தாங்க. இயேசுவோ எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய அந்த பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராய் தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறான். இந்த நாளே இது ஆயத்தப்படுத்தும் பொழுது I said, Lord, it's confirmation Sunday. You want me to speak about sin? God said, you do what I tell you to do. So I don't know who needs to hear this today. Or what are some of the things that God wants to change in your own mind about sin? பாவத்தை குறித்த எந்த நினைவுகளை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எனக்கு தெரியல. நான் ஆண்டவர் நமக்கு போதும் பெரியமார்களே, ஆண்டவர் நமக்கு போதும். நம்முடைய பாவத்திலிருந்து நம்முடைய அழுக்கிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். I'll give a small story so that you will understand this better and then I will close with prayer. ஒரு வீட்டில் நமக்கு ஒரு வெள்ளை சின்ன ஃப்ளஃபி ஒரு டாய் டாக் வச்சுருக்கோன்னு நம்ம வச்சுக்கோமே. அந்த நாய் வெளியே போய் விளையாண்டு சேரில் உளுந்து வந்த பிறகு அந்த நாய் அழுக்காயிருச்சு. அப்படி தானே? நம்ம மடியில் உட்காந்துக்கோம், நம்ம கூட உட்காந்துருக்கோம். இப்போ இங்கே காடியெல்லாம் கொண்டு போகிறோம், ரெஸ்டாரண்ட்லாம் வச்சு பக்கத்தில் சாப்பாடு கூட வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செல்ல பிராணியான அந்த நாய் நம்ம வைத்திருக்கோம். ஒரு அன்பு, ஒரு பாசம், கட்டிலே படுத்துக்கோம், நம்ம கூட வரோம். ஓகே, ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. ஆனால் பாவத்தில் அதை சேரில் போய் விழுந்துட்டு வந்த அந்த நாயை நம்ம கட்டிப்பிடிச்சி கொஞ்சுவோமா? நம்ம நாயில நம்ம என்ன செய்வோம்? முதல்ல அந்த நாயை வாஷிங் மிஷினில் போட்டுருவீங்களா? குளிப்பாட்டுவோம். ஏன்னா அந்த நாய் சொந்தமாக குளிச்சுட்டு வர முடியாது. எவ்வளோதான் அந்த நாய் நம்மக்கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த அழுக்கு வைத்து கொண்டு நம்மக்கிட்ட நெருங்க நம்மளால் விட மாட்டோம். ஆனால் அந்த நாய்க்கு ஒரு குளியல் தேவைன்னு சொல்லி நாமவே அதை பிடிச்சி குளிப்பாட்டி அதை சுத்திகரித்த பிறகு மறுபடியும் நம்ம மடியில் நம்ம சேர்த்துக்கொள்ளும். இன்னைக்கு ஆண்டவரும் அப்படி தான். ஆண்டவர் நம்மை கொஞ்சி குழாவணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் நம்மை சேர்த்து கொள்ள முடியல. நம்ம பாவம் தான் தடை. ஆனால் அந்த அவருடைய ரத்தத்தை கொண்டு அவர் நம்மை கழுவிட்ட பிறகு நம்ம மறுபடியும் அவர் மடியில் அமர்வதற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. ஸோ டீல் வித் தட் சின். God is ready. He is willing to give you a bath. Don't tell God, Lord, you mandi me also. Tomorrow I have to go out with my friends and just go to the chair. Don't tell that to God. Don't do that to God. God wants you to be clean. God wants you to be holy. God wants you so that through that cleanliness or holiness you can come and have a fellowship, an intimate relationship with Him. But never mind, even if you fall, நாளைக்கும் திருப்பி நாய் அழுக்காரிச்சுன்னா முதல்ல என்ன செய்யணும்? நாயை குளிப்பாட்டி கூட வச்சுக்கணும். ஏன் நாய் இல்லை? என்னோட செல்ல நாய் இல்லை, கூட வச்சுக்கோ. உங்களாம் நாயின்னு சொல்கிறேன் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க.
அந்த உறவு சொல்கிறேன். The dogs and pets can become so close to us. And we don't deny them or we don't reject them simply because they are dirty. We do what is needful so that once again they can come and be close to us. Think of it that way. Think of it that way. So today, draw near to God. Don't let the devil cheat you and use sin as a way to change your identity. You don't deserve to be doing ministry. You don't deserve to do that and this. Of course, there's discipline in church. That's important. All right? But where God is concerned, don't let anything draw you away from God.